guys, welcome back to All in All Creativity. Crispy potato cheese balls எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? என் தம்பியோட ஸ்கூல் ஃபுட் ஃபெஸ்டிவல்காக தான் இந்த சீஸ் பால் செஞ்சிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொட்டேட்டோஸ் எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் 4 to 5 பிக் பொட்டேட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணக்கப்புறம் ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரதுக்காக கார்ன்ஃப்ளவரும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இது பண்ணும்போது மேஷ் பண்ணும்போது இன்னும் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் காரத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி வந்து கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் இது போட்ட உடனே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் லைட்டாக வந்து இந்த மாதிரி சீஸை நான் வந்து கியூப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அந்த பால்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த சீஸை. ஸோ அவ்வளோதான். இது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணால் தான் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும் பால்ஸ். அதுவும் அந்த மாதிரி கிராக்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும். ஸோ இந்த பால்ஸ்க்கு கிறிஸ்பி கோட்டிங்காக நான் வந்து கார்ன் ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். ரா கார்ன் ஃப்ளேக்ஸ். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி தூளாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூளாக தான் அரைச்சிக்கணும். அதுக்கு மேலே அப்படியே வந்து அது ஆல்ரெடி வெட்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு சுற்றி விட்டோம்னா அது ஃபுல்லாக அது வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பி அந்த லேயர்ஸ்லாம் வந்து அப்சர்வ் ஆனோன்னு ஜஸ்ட் ஆயிலில் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சீஸி பால்ஸ் ரெடி, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் மோமோஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், பன்னீர் வெஜ் மோமோஸ். ஸோ இதுவும் வந்து என்னோட தம்பியோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக கொடுத்து விட்டு எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த சீஸ் பால்ஸ் விட பன்னீர் மோமோஸ் தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் பயோவில் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை.